ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான தந்தை சிவபாபாவுக்கு தங்களது சிரேஷ்டமான குழந்தையின் அன்பு நினைவுகள். உங்களது சம்பூரண அன்பின் அமைதியை ஆத்மா எனக்கு அனுபவிக்க கிடைத்துக் கொண்டே இருக்கின்றது. எல்லையற்ற சிருஷ்டி நாடகத்தில் ஆத்ம ரூப நடிகராக இருக்கும் ஆத்மா நான். எனது விசேஷ பாகத்தை சிறப்பாக செய்து வருகின்றேன். நடக்கின்ற நிகழ்வு அனைத்துமே ஆத்ம உணர்வில் ஆழமான புரிதல் கொண்டு சிவபாபாவின் சத்தியமான அறிமுகம் கிடைக்கப் பெற்றிருக்கிறேன். சிறியதோர் புள்ளியாக உள்ள ஆத்மாவுக்குள் அதிசயம் மிகுந்த எவ்வளவு பாகம் நிறைந்து இருக்கின்றது என்பதை உணர்வில் கொண்டுள்ளேன். நாடகமும் தனது பாகத்தை முடிவுரை செய்து புதிய கல்பகட்சி காட்சிகளுக்கு தயாராகிவிட்டது. சுயத்தை மறப்பது, தந்தையை மறப்பது, ஆஸ்திகளை விரயம் செய்வது, தேடி அலைவது, தந்தை வருவது, அறிமுகம் தருவது, உணர்வை தந்து தன்னோடு வாழ வைப்பது, தந்தையும் சேர்ந்து என்னோடு தனது பாகத்தை நடிப்பது சிருஷ்டி சக்கர நாடக விளையாட்டின் அதிசய நிகழ்வாக ரசனை கொள்ளச் செய்கின்றது. தந்தையை தெரிந்து கொள்வது தந்தையே தரும் அன்பின் சுகம், மகிமைகளை அறிந்து கொள்வது மகிழ்ச்சி, தூய்மை கிரணங்களால் பரிசுத்தம் பெறுவது ஆனந்தம், தந்தையோடு வாழ்வது திருப்தி, தந்தையுடன் இணைந்து இருப்பது பேரானந்தம், பேரொளியின் வெளிச்சத்தில் அமைதி கொள்வது எனது சுய தர்மம், தந்தையின் அன்பில் மூழ்கி ஆனந்தத்தில் ஆழ்ந்து அசைவில்லாத அமைதியின் ஆழத்தில் நிலை கொள்வது உயர்ந்ததிலும் உயர்ந்த மகாபாக்கியம். ஒரே தந்தையின் நினைவால் மட்டுமே தூய்மையான அதிர்வுகள் எண்ணம், சொல், நடத்தைகளில் குணங்களை, பண்புகளை இணைத்து விஸ்வம் முழுவதும் பரவச் செய்கின்றது. சதா ஈஸ்வரிய நியமங்களின்படி நடந்து ஆத்மா என்னுள் சேமித்து வைத்துக் கொண்டே இருக்கும் சர்வ சக்திகளையும் சிவதந்தை ஒப்புதலோடு சுப பாவனையால் சுப சங்கல்பங்களால் தேடிக்கொண்டு சேர்ப்பதால் படைப்புகளின் சர்வ அங்கங்களும் சிவதந்தையின் சுகம் சாந்தியின் அதிர்வலைகளில் தந்தையின் எல்லையற்ற அன்பை அனுபவம் செய்கின்றன. சிவதந்தை உங்களது மகிமைகளை சிருஷ்டி முழுவதும் காட்சிப்படுத்தும் தகுதியும் சக்தியும் பெற்று உங்க இதய சிம்மாசன இருக்கையில் ஸ்திரமாக அமர்ந்திருக்கும் குழந்தை நான். ஆத்மா சர்வ பிராப்திகளுக்கும் நன்றிகளை சமர்ப்பித்து சரணடைந்திருக்கின்றேன். நன்றி பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.